Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எக்ஸல் பேசிக்ஸில் லெசன் 1 பார்க்க போகிறோம். உங்களுக்கு எக்ஸலில் நாலேஜே இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எம்எஸ் ஆஃபீஸில் இருக்க ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் தான் எம்எஸ் எக்ஸல். உங்கள் டெஸ்க்டாப்லேயோ உங்கள் லேப்டாப்லேயோ எம்எஸ் ஆஃபீஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு எக்ஸல்னு டைப் பண்ணிங்கன்னா எக்ஸல் அப்ளிகேஷன் இருக்கும். இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணாலும் சிங்கிள் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஃபைல் ஓப்பன் ஆகிடும். இந்த ஸ்க்ரீன் பாருங்கள், ஃபுல்லாகவே டேப்லெட் காலம் தான் இருக்குது. விச் மீன்ஸ் எக்ஸல் வந்து ஒரு டேட்டா சேவ் பண்ணுறதுக்கோ, ஒரு டேப்லெட் காலம் கிரியேட் பண்ணுறதுக்கோ, ஒரு சார்ட் கிரியேட் பண்ணுறதுக்கோ, இல்லை ஒரு ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டேப்லெட் காலம் நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஏபிசிடி அப்படின்னு இருக்கு. இது எல்லாமே காலம்ஸ். சிமிலர்லி இங்கே ரோஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 அப்படின்னு போயிட்டு இருக்கு. இது எல்லாமே ரோஸ். இங்கே கிளிக் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே செல்ஸ். ஒவ்வொரு செல்லுக்குமே ஒரு ஒரு நேம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செல்லுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க A1. இந்த நேம் பாக்ஸில் A1 இருக்கு, விச் இஸ் நத்திங் பட் இங்கே ஏ காலம் ரோ நம்பர் 1. அதனால தான் இங்கே A1 அப்படின்னு இருக்கு. சிமிலர்லி இப்போ இங்கே நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டி ஹைலைட் ஆயிருக்கு, காலமில் 4 ஹைலைட் ஆயிருக்கு. ஸோ இந்த செல்லோட நேம் வந்து D4. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இந்த காலம் ABCDEFன்னு போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இது 16,384 காலம்ஸ் இருக்கு. அதே மாதிரி எவ்வளோ ரோஸ் இருக்குன்னு பார்த்தா 10,48,576 ரோஸ் இருக்கு. ஸோ இந்த ஒரு ஷீட்ல மட்டுமே இவ்வளோ டேட்டா நீங்க சேவ் பண்ற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கு. பட் நமக்கு அந்த அளவுக்கு யூஸ் ஆகாது. அப்படியே இதுக்கும் மேல யூஸ் பண்ணோம்னா நீங்க இதை கிளிக் பண்ணி, இந்த பிளஸை கிளிக் பண்ணி நீங்க அடுத்தடுத்த ஷீட் ஓபன் பண்ணி அதுலயும் டேட்டா சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இது பாத்தீங்கன்னா இந்த ஷீட்டோட நேம் வந்து பை டிஃபால்ட் ஷீட் 1 அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த ஷீட் 1 உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க ரீநேம் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி ரீநேம் பண்ணிக்கலாம். இதை ரைட் கிளிக் பண்ணி இங்க பாருங்க ரீநேம் கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பட்ஜெட் அப்படின்னு டைப் பண்ணி நான் என்டர் கொடுத்தா இந்த ஷீட்டோட நேம் இப்போ பட்ஜெட்னு மாறிடுச்சு. ஸோ ஷீட் 2க்கும் அதே மாதிரி இங்கே கொடுத்துக்கலாம், ஷீட் 3க்கு அதே மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸலோடைய நேமை இங்கே டாப்ல பாருங்க, சென்டர்ல புக் 1 அப்படின்றத இந்த ஒர்க் புக்கோட நேமா இப்போதைக்கு இருக்கு. டெம்பரரியா புக் 1 அப்படின்றத கிரியேட் ஆயிருக்கு. இதை வந்து நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபைல் நேம் கிரியேட் பண்ணிக்கலாம் பை கிளிக்கிங் ஃபைல். கிளிக் பண்ணிட்டு சேவ் ஆஸ் கொடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்க்டாப்ல இந்த ஒர்க் புக்கோட நேம் வந்து நான் பட்ஜெட்னு சேவ் பண்றேன். சேவ் பண்ணா இங்க பாருங்க பட்ஜெட்னு நேம் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ புக் 1 அப்படின்றது ரீநேம் ஆகி பட்ஜெட்னு கிரியேட் ஆயிருக்கு. இப்படிதான் நீங்க ஒரு ஒர்க் புக்கை சேவ் பண்ணணும், ஷீட் நேமையும் சேவ் பண்ணணும். இந்த ஃபைல் சொன்னா பாத்தீங்களா, இந்த ஃபைல அதே மாதிரி ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட், ஃபார்முலாஸ் இது எல்லாமே டேப்ஸ். ஒரு டேப்குள்ளேயும் டூல் பார்ஸ் இருக்கு. இந்த பேஸ்ட், கட், காப்பி, ஃபார்மேட், பெயிண்டிங், இன்சர்ட்ல போனீங்கன்னா பிவோட் டேபிள், இதெல்லாம் நம்ம ஃபியூச்சர்ல பார்க்க போற டாபிக்ஸ். இன்ட்ரோடக்ஷன்ல இது எல்லாத்தையுமே கவர் பண்ணா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ்க்காக சொன்னேன். உங்களுக்கு எம்எஸ் வேர்டு தெரிஞ்சிருந்ததுன்னா எம்எஸ் எக்ஸல் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எம்எஸ் வேர்டும் தெரியலன்னா இதுக்கப்புறம் வரப்போற டாபிக்ஸை ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணாலே உங்களுக்கு எம்எஸ் எக்ஸல் ரொம்ப ஈஸியாவே புரியும். நம்ம வரப்போற லெசன்ஸ்ல ஒவ்வொரு டேப்ல இருக்க ஒவ்வொரு டாபிக்கையும் பார்க்க போறோம். உங்களுக்கு ஏதாவது இது ரிலேட்டடா டவுட் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அது ரிலேட்டடான வீடியோஸும் போறேன், அதுக்கு நான் ரிப்ளையும் பண்றேன். ஓகே கைஸ், see you in next lesson. இந்த சீக்வன்ஸ் மிஸ் பண்ணாம பார்த்துட்டே வாங்க. இந்த வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.